குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ லாஸ்ட் 2 வீக்ஸ் வந்து என்ன டெஸ்ட் எழுதிட்டு இருந்திருப்பீங்க. இன்னைக்கு கொஸ்டின் ஆன்சர் ஸ்கிரிப்ட்லாம் இருந்துச்சுன்னா கொண்டு வந்து ஸ்கூலில் சப்மிட் பண்ணணும். 1 மணிக்கு சப்மிட் பண்ணிடுங்க. அடுத்து எல்லாருமே டெஸ்ட் எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, நல்லா எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ வந்து அடுத்தல நம்ம 3rd லெசனில் ஒரே ஒரு இது மட்டும் பார்க்கல. அதாவது புக் பேக் ப்ராப்ளம்ஸ் இல்லை ஒரே ஒரு சம் மட்டும் தான் டீல் பண்ணோம். மொத்தம் 6 சம் தான். அதை இன்றைக்கி அந்த ப்ராப்ளம்ஸும் முடிச்சிடும். அப்புறம் அடுத்த கிளாஸில் தேர்ஸ்டே கிளாஸில் அந்த கொஸ்டின் பேப்பரோட ஆன்சர்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம். சரி, டெஸ்ட்டு முடிச்சிருப்பீங்க, அதனால் அந்த டெஸ்ட்டோட ஆன்சர்ஸ் என்ன செய்வோம், டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ டர்ன் பேஜ் நம்பர் 192, அதை 192வது பக்கத்தை திருப்பிக்க. ஃபஸ்ட்டு சம் ஏற்கனவே ஒரு நாள் கிளாஸில் பார்த்தோம், இருந்தாலும் ஒன் மோர் டைம் ஃபஸ்ட்டு கண்டினியூஸாக இந்த 6 சம் என்ன செய்வோம் பார்த்துருவோம். ஃபஸ்ட் நல்லா அதை செம்ம ரீட் பண்ணிக்க, முதல்ல செம்ம புரியணும். சரியா? a bar magnet having a magnetic moment pm vector is cut into 4 pieces. எப்படி கட் பண்ணுறோம்? that is first cut into 2 pieces along the axis, into 2 pieces along the axis of the magnet, and each piece is further cut in along the axis into 2 pieces. ஃபஸ்ட்டு ஆக்சிஸில் நினைச்சிடும் 2 பீஸஸாக கட் பண்ணுறோம், திருப்பி நினைச்சிடும் 2 பீஸஸ் நினைச்சிடும் கட் பண்ணுறோம். கம்ப்யூட் த மேக்னெட்டிக் மொமெண்ட் ஆஃப் ஈச் பீஸ், ஒவ்வொரு பீஸோட மேக்னெட்டிக் மொமெண்ட் கேட்டு. இப்போ காந்த திருப்புத்திறன் பிஎம் வெக்டர் கொண்ட சட்ட காந்தம் ஒன்று 4 துண்டுகளாக வெட்டப்படுகிறது. அதாவது முதலில் காந்தத்தின் அச்சை பொறுத்து 2 துண்டுகளாகவும், பின்பு ஒவ்வொரு துண்டும் மேலும் 2 துண்டுகளாக வெட்டப்படுகின்றன. ஒவ்வொரு துண்டின் காந்த திருப்புத்திறனை காண்க. இப்போ என்னன்னா, ஒரு பார் மேக்னெட் இருக்கு, ஒரு சட்ட காந்தம். இதோட போல்ஸ் நார்த் போல், சவுத் போல். இப்போ இந்த ஃபுல்லாக இதான் ஒரு பார் மேக்னெட் மேலே எடுத்துக்கிட்டோம். இதோட மேக்னெட்டிக் மொமெண்ட் எவ்வளவு? பிஎம் வெக்டார். போல் ஸ்ட்ரென்த்து QMன்னு எடுத்துக்கிட்டோம். இதோட லென்த்து, மேக்னெட்டோட லென்த் அளவு 2L. இதான் லென்த் ஆஃப் த மேக்னெட்டிக் லென்த் 2L எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த மேக்னெட்டிக் மொமெண்ட் பிஎம் வெக்டர் ஈக்குவல் டு QM இன்ட்டு 2L. இந்த ஃபார்முலா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இப்போ இது ஒரே பீஸாக இருக்கும்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்? கட் அலாங் த ஆக்சிஸ், இப்படி குறுக்க கட் பண்ணுறோம். இந்த பார் மேக்னெட் அலாங் த ஆக்சிஸ், அச்சை பொறுத்து இப்படி குறுக்க 2 பீஸாக நினச்சிடும் கட் பண்ணுறோம். இங்கே ஒரு பீஸ், இங்கே ஒரு பீஸ் ஆயிடுது, 2 பீஸ் ஆயிடுது. இப்போ ஒவ்வொரு பீஸோட போல் ஸ்ட்ரென்த்தை QM டேஷ்னு வச்சுக்கிட்டோம். இந்த பீஸோட போல் ஸ்ட்ரென்த்து QM டேஷ், கீழே உள்ள பீஸோட போல் ஸ்ட்ரென்த் அளவு QM டேஷ். ஆனால் அதோட மேக்னெட்டிக் லென்த் நினைச்சாது மாறாது, அதே லென்த்து தான். மேக்னெட்டிக் லென்த் நினைச்சாது மாறாது, 2L தான். அதே லென்த்து தான், 2L தான், மாறாது. ஸோ த மேக்னெட்டிக் மொமெண்ட், இப்போ புது மேக்னெட்டிக் மொமெண்ட் PM டேஷ் ஈக்குவல் டு QM டேஷ் இன்ட்டு 2L. அடுத்து என்ன பண்ணுறோம்? த பார் மேக்னெட் இஸ் கட் இன்ட்டு 2 பீசஸ். ஒவ்வொரு பீஸும் ஃபர்ஸ்ட் ஹாஃபை அதே மாதிரி 2 பீஸாக கட் பண்ணியிருந்தோம், கீழே உள்ள பாதியை 2 பீஸாக நினைச்சிடும் கட் பண்ணியிருந்தோம். அப்போ 4 பீஸாக இருக்குது. இப்போ ஒவ்வொரு பீஸோட போல் ஸ்ட்ரென்த்தையும் QM டபுள் டேஷ்னு வச்சுக்கிட்டோம். QM டபுள் டேஷ். QM டபுள் டேஷ்ங்கிறது எவ்வளவு? QM டேஷ் பை 2. இந்த QM டேஷ்ங்க போல் ஸ்ட்ரென்த்துக்கு பாதி. முதல்ல இருந்த போல் ஸ்ட்ரென்த் QMல 4, 1/4, QM by 4. Now the new magnetic moment எவ்வளவு? PM double dash equal to QM double dash into 2L. ஏன்னா மேக்னெட்டிக் லென்த் மாறவே இல்லை, 2L தான். இந்த QM double dash இப்போ என்ன பண்ணலாம்? QM by 4. QM into 2Lங்கிறது என்னது? PM. இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். QM into 2L. அப்போ மேலே QM into 2L போல PMனு போட்டோம், PM by 4. அப்போ நியூ போல் ஸ்ட்ரென்த் எவ்வளவு? 1/4 into PM. 1/4 into PM. ஃபர்ஸ்ட் சம் முடிஞ்சது. நாலு பீஸா நிஜம் கட் பண்ணி டீல் பண்ணி. சரி, அடுத்த சம் பார்ப்போம். சம் கொஞ்சம் ரீட் பண்ணு. A conductor of linear mass density 0. gram per meter
suspended by two flexible wire as shown in figure. இந்த மாதிரி flexible wire suspend பண்ணிருக்கு. Suppose the tension in the supporting wire is 0. Supporting wire is 0 when it is kept inside the magnetic field of 1 Tesla whose direction is into the page. Compute the current inside the conductor and also the direction of the current. அதாவது நீள் அடர்த்தி 0.2 கிராம் பெர் மீட்டர் முதல்ல கிவன் எழுதிக்கிடுதோம். அப்போ லீனியர் மாஸ் டென்சிட்டி அளவு எல்லுன்னு எடுத்துக்கிட்டோம் 0.2 கிராம் பெர் மீட்டர். அதாவது கிலோகிராம் மாற்றணும். அப்போ இன்ட்டு 10⁻³ கிலோகிராம் பெர் மீட்டர். இந்த கிராம கிலோகிராம் மாற்றுறதுக்கு அளவு இன்ட்டு 10⁻³ ஃபார்முலா என்னன்னா லீனியர் மாஸ் டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை லென்த், மாஸ் பெர் யூனிட் லென்த். அதான் இது லீனியர் மாஸ் டென்சிட்டி. அப்போ நிறைய நிச்சயம் நீளத்தால் டிவைட் பண்ணும்போது m/l என்ன கிடைக்கும்? லீனியர் மாஸ் டென்சிட்டி கிடைக்கும். அப்போ மாஸ் கண்டுபிடிக்கணும்னா மாஸ் இஸ் ஈக்குவல் டு L இன்ட்டு எல், ஸ்மால் எல் இன்ட்டு கேபிட்டல் எல். ஸ்மால் எல் நமக்கு என்ன தெரியும்? லீனியர் மாஸ் டென்சிட்டி கொடுத்தாச்சு 0.2 × 10⁻³ இன்ட்டு கேபிட்டல் எல், லென்த், அதோட லென்த். சரி, அப்போ லீனியர் மாஸ் டென்சிட்டி கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து மாஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இதில் லீனியர் மாஸ் டென்சிட்டியிலேருந்து 2 நெகிழ்ச்சித்தன்மை கொண்ட கம்பிகளால் தொங்கிடப்பட்டுள்ளது. தாளுக்கு உள்ளே செல்லும் திசையில் 1 டெஸ்லா வலிமை கொண்ட காந்தப்புலத்திற்கு இவ்வமைப்பு வைக்கப்படும் பொழுது அப்போ பி அளவு 1 டெஸ்லா கிவன் எழுதிட்டோம். பி வந்து அளவு 1 டெஸ்லா. காந்தப்புல இவ்வமை வைக்கப்படும் பொழுது கடத்தி தொங்கவிடப்பட்டுள்ள கம்பியின் இழுவிசை சுழியாகிறது எனில் கடத்தியின் வழியே பாயும் மின்னோட்டம் மற்றும் மின்னோட்டம் பாயும் திசை ஆகியவற்றை காண்க. ஜியோட மதிப்பு அளவு 10 m/s² என கருதுக. சொல்யூஷன். இப்போ அதில் 2 ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணது. ஒன்று அப்வர்ட் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து அப்வர்ட் டைரக்ஷனில் இருக்கு, டவுன்வர்ட் டைரக்ஷனில் கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இருக்கு. மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து BIL = mg. BIL = mg. சரி, m இப்போ என்ன பண்ணலாம்? m தான் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம். மாஸ் 0.2 × 10⁻³ இன்ட்டு எல், அதை சப்ஸ்டியூட் பண்ணியிருந்தோம். எம்முக்கு பதில் 0.2 × 10⁻³ இன்ட்டு கேபிட்டல் எல் ஜி. இந்த எல்லும் கேன்சல் ஆயிரும். பி அளவு 1 டெஸ்லா 1, அடுத்தால எல் = 0.2 × 10⁻³ இன்ட்டு 10 இன்ட்டு ஐ = பி இன்ட்டு ஐ. அப்போ ஐ எந்த அளவு 0.2 × 10⁻³ இன்ட்டு 10. இந்த 0.2 10ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 2 × 10⁻³ ஆம்பியர். 10⁻³ அளவு மில்லி ஆம்பியர். இப்போ கரண்ட் அளவு ஐ வந்து மில்லி 2 மில்லி ஆம்பியர். இது வந்து BIL. அப்போ பி வந்து 1 டெஸ்லா, ஐ வந்து அப்படி ஐ தான் கண்டுபிடிக்க போகிறோம், ஐன்னு வச்சுக்கிட்டோம். இந்த எல்லும் நிச்சயம் கேன்சல் ஆயிரும். அப்போ 0.2 × 10⁻³ இன்ட்டு ஜியோட வேல்யூ அளவு 10 சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். இதை மல்டிப்ளை பண்ணால் வில் கெட் தி ஆன்சர். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த சம் பார்ப்போம். Third sum. சரி, ஒரு சில ரீட் பண்ணிக்க. A circular coil with the cross-sectional area 0.1 cm² is kept in a uniform magnetic field of strength 0.2 Tesla. If the current passing in the coil is 3 ampere and plane of the loop is perpendicular to the direction of the magnetic field, calculate A. Total torque on the coil. B. Total force on the coil. C. Average force on each electron in the coil due to magnetic field. The free electron density of the material of the wire is 10 meter. தமிழ்ல வரத பார்த்துடுவோம். குறுக்கு வெட்டு பரப்பு 0.1 cm². குறுக்கு வெட்டு பரப்புனா given ஏரியா, அப்படிதான் குறுக்கு வெட்டு பரப்பு ஏரியா அளவு 0.1 cm². சென்டிமீட்டர் மீட்டர் அனுப்பிச்சு மாற்றணும். அதுக்கு இன்ட்டு 10 சென்டிமீட்டர் மீட்டராக மாற்ற 10⁻².
சென்டிமீட்டர் மீட்டராக மாற்ற அளவு 10 பவர் -2. இப்போ சென்டிமீட்டர் ஸ்கொயராக மீட்டர் ஸ்கொயராக மாற்றினா 10 பவர் -4. 10 பவர் -4. இப்போ 0.1 × 10 பவர் -4 மீட்டர் ஸ்கொயர் ஏரியா கொடுத்தாச்சு. கொண்ட வட்ட கம்பிச்சுருள் உண்டு 0.2 டெஸ்லா. பி அளவு 0.2 டெஸ்லா. அப்போ 0.1 × 10 பவர் -4 0.1ங்கிறது 10 பவர் -1. அப்போ 10 பவர் -4 சேரும்போது 10 பவர் -5 மீட்டர் ஸ்கொயர். பி அளவு 0.2 டெஸ்லா 0.2 டி வைக்கப்பட்டுள்ளது. 0.2 டி டெஸ்லா வலிமை கொண்ட சீரான காந்தப்புலம் ஒன்றினுள் வைக்கப்பட்டுள்ளது. கம்பிச்சுருள் வழியே பாயும் மின்னோட்டம் 3 ஆம்பியர் 3 ஆம்பியர். மேலும் கம்பிச்சுருள் பரப்பு காந்தப்புலத்திற்கு செங்குத்தாக உள்ள பொழுது பின்வருவனவற்றை காண்க. வேற என்ன கொடுத்துருக்கு? ஐ கொடுத்தாச்சு. கரண்ட் எவ்வளவு? மின்னோட்டம் எவ்வளவு? 3 ஆம்பியர். கம்பிச்சுருள் பரப்பு காந்தப்புலத்திற்கு செங்குத்தாக உள்ள பொழுது அப்போ தீட்டா 0. என் என்ற அளவு நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் 1. அடுத்து கடைசியில் பார்த்தோன்னா இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். கம்பிச்சுருள் மீது செயல்படும் மொத்த திருப்பு விசை, கம்பிச்சுருள் மீது செயல்படும் மொத்த விசை, காந்தப்புலத்தினால் கம்பிச்சுருள் உள்ள ஒவ்வொரு எலக்ட்ரான் மீது செயல்படும் சராசரி விசை. அடுத்து என்ன கொடுத்துருக்குன்னா கம்பிச்சுருள் செய்யப்பட்டுள்ள பொருளின் கற்றா எலக்ட்ரான்கள் அடர்த்தி 10 பவர் 28 பெர் மீட்டர் கியூப். அதாவது என் ஸ்மால் என் அளவு 10 பவர் 28 பெர் மீட்டர் கியூப். அதாவது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பெர் யூனிட் வால்யூம் அது கொடுத்துருக்கு. சரி, இன்னும் 1 by 1 வில் கால்குலேட். ஃபர்ஸ்ட் வந்து டார்க். டார்க் டவு வந்து அளவு NBIA sin தீட்டா ஃபார்முலா. அதில் என் வந்து நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் 1 கேபிட்டல் என். தீட்டா அளவு 0 டிகிரி. அப்போ சைன் 0 0. அப்போ 0 ஆனதுனால எல்லாமே நிச்சயம் இதுக்கு என்னதான் நீ வேல்யூ கொண்டு போட்டாலும் 0 ஆயிரும். அப்போ டார்க் என்ன ஆயிருது? 0 ஆயிருது. அப்போ ஏ பார்ட்டில் டார்க் என்ன ஆயிருது? 0 ஆயிருது. சரி, அடுத்தது டோட்டல் ஃபோர்ஸ் எஃப் கண்டுபிடிக்கிறோம். டோட்டல் ஃபோர்ஸ் அதுக்கு ஃபார்முலா F = BQV sin தீட்டா. ஃபார்முலா கரெக்டாக எழுதணும். நீ சப்ஸ்டியூட் பண்ணி பண்ணாலும் பரவாயில்ல. பி சப்ஸ்டியூட் பண்ணி ஐ சப்ஸ்டியூட் பண்ணி ஏ இல்லை சைன் 0 0ன்னு போட்டேன். சைன் 0 0ங்கிறனால எது போட்டாலும் 0 ஆயிரும். அதே மாதிரி தான் இங்கேயே சைன் தீட்டா 0 சைன் 0 0ங்கிறனால F1 ஆயிடுது 0 ஆயிடுது. அப்போ டோட்டல் ஃபோர்ஸ் நினச்சி இந்த கம்ப்யூட்டர் செயல்படும் மொத்த விஷயம் 0 ஆயிடுது. அடுத்து என்ன கேட்டிருக்கு? ஃபோர்ஸ் ஆன் ஈச் எலக்ட்ரான் எஃப். அதுக்கு ஃபார்முலா என்னன்னா BE × VD. VDங்கிறது இந்த ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. நம்ம ஏற்கனவே ஒரு ஃபார்முலா பார்த்துருப்போம். ரிலேஷன் பிட்வீன் கரண்ட் அண்ட் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. மின்னோட்டத்திற்கும் இழுப்பு திசை வேகத்திற்கும் உள்ள தொடர்பு I = NAE/VD. செகண்ட் லெசனில் பார்த்துருப்போம். அதில் VD = I/NAE. அதை கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம் எஃப்க்கு. F = BE × VDக்கு பதில் I/NAE. இந்த ஸ்மால் ஈயும் கேன்சல் ஆயிரும். அப்போ B × I/N × A. B × I/N × A. பிக்கு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். பியோட வேல்யூ அளவு 0.2 × I வந்து 3 டிவைடட் பை N வந்து 10^28 10 பவர் 28 × 10 பவர் -5. இப்போ 0.2 × 3 அளவு 0.6 divided by 10 power 28 minus 5 10 power 23. The 10 power 23 மேலே போகும்போது 10 power minus 23. So F is equal to 0.6 into 10 power minus 23. 0.6 into 10 power minus 23. ஃபோர்ஸோட யூனிட் வந்து நியூட்டன். இந்த ஃபார்முலா கரெக்டாக இருந்துச்சுன்னு எழுதி சப்ஸ்டியூட் பண்ணணும். ஃபார்முலா எழுதுறதுக்கு நிச்சயம் தனியாக மார்க் உண்டு. சரிங்களா? ஃபஸ்ட்டு கிவன் எழுதிய கிவனுக்குலாம் மார்க் கிடையாது. ஆனால் கிவன் எழுதினா தான் எனக்கு சப்ஸ்டியூட் பண்ணது, இந்த கன்வெர்ட் பண்ணுறது யூனிட்லேருந்து சென்டிமீட்டர்லேருந்து மீட்டராக கன்வெர்ட் பண்ணுறது, சிம்பிளை பண்ணுறதுலாம் உனக்கு ஈஸியாக நினச்சி எங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் கிடச்சிக்கணும். பிஎட் கடைசி 10 power -5 நினச்சிட்டோம் கொண்டாந்துட்டோம் மீட்டர் ஸ்கொயர்ன்ட்டு. ஒரு கிவன்லாம் எழுதிட்டு ஃபார்முலா சூஸ் பண்ணேன். ஃபார்முலா சூஸ் பண்ணி கரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணும். முதல் ரெண்டுக்குமே தீட்டா 0ங்கிறனால ரெண்டுமே 0 ஆயிரும். என்ன சப்ஸ்டியூட் பண்ணாலும் 0 ஆயிரும். மூணாவது கேஸில் என்ன செய்யணும்? விடிக்கு அந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்கணும். I = NAE/VD அந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி அப்புறம் VD கண்டுபிடிச்சி அடுத்த என்ன செய்யணும்? B × I/NA. பிக்கு சப்ஸ்டியூட் பண்ணதும் ஐக்கு சப்ஸ்டியூட் பண்ணதும் N 10 power 28 A வந்து 10 power -5. ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணிடலாம். அந்த 10 power 23 மேலே போகும்போது 10 power -23 நியூட்டன். சரி, then we will see the next sum, fourth one.
A bar magnet is placed in a uniform magnetic field whose strength is 0.8 Tesla. If the bar magnet is oriented at an angle 30 degree with the external field, experiences a torque of 0.2 Newton meter. Calculate 1. The magnetic moment of the magnet. 2. The work done by the magnetic field is moving it from most stable configuration to the most unstable configuration, and also compute the work done by the applied magnetic field in this case. சரி, என்னெல்லாம் கொடுத்துருக்குன்னு பார்ப்போம். முதல்ல சரி, 0.8 டெஸ்லா வலிமை கொண்ட சீரான காந்தப்புலம். அப்போ பி அளவு 0.8 டெஸ்லா. சட்டக்காந்தமானது வைக்கப்பட்டுள்ளது. சட்டக்காந்த புலத்துடன் 30 டிகிரி கோணத்தை ஏற்படுத்தும்படி, அப்போ தீட்டா அளவு 30 டிகிரி ஒருங்கமைத்து 0.2 நியூட்டன் மீட்டர் திருப்பு விசையை உணர்கிறதெனில் பின்வருவனவற்றை கணக்கிடுக. அப்போ டார்க் அளவு 0.2 நியூட்டன் மீட்டர். என்னெல்லாம் கண்டுபிடிக்கணும்? சட்டக்காந்தத்தின் காந்த திருப்புத்திறன், மிகவும் உறுதியான ஒருங்கமைப்பில் இருந்து மிகவும் உறுதியற்ற ஒருங்கமைப்பிற்கு சட்டக்காந்தத்தை நகர்த்துவதற்கு அளிக்கப்படும் விசையினால் செய்யப்படும் வேலை மற்றும் செலுத்தப்படும் காந்தப்புலத்தால் செய்யப்படும் வேலை ஆகியவற்றை கணக்கிடுக. இப்போ கிவன் எழுதிட்டோம். ஃபர்ஸ்ட் டார்க்கு ஃபார்முலா, டார்க் இஸ் ஈக்குவல் டு பிஎம் பி சைன் தீட்டா. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? பிஎம் கண்டுபிடிக்கணும். பிஎம் இஸ் ஈக்குவல் டு டார்க் பை பி சைன் தீட்டா. டார்க்கு கொடுத்துருக்கு 0.2 போட்டோம். பி இட் இஸ் கிவன் 0.8 இன்ட்டு சைன் 30. சரி, இப்போ மேலேங்கிலே 10ஆல் மல்டிப்ளை பண்ணிடு. அப்போ 2/8 வந்துடும். அப்படிதானே? 10 இன்ட்டு 0.2, அதாவது 0.2 10ஆல் பெருக்கும்போது 2 வந்துடும். அதுமாதிரி 0.8 10ஆல் பெருக்கும்போது 8 வந்து. ஏன்னா மேலேங்கிலையும் 10ஆல் இருக்குன்னா வேல்யூ அது சேஞ்ச் ஆகாது. சரியா? அது வேல்யூ சேஞ்ச் ஆகாமல் 2/8 போட்டோம். சைன் 30 அளவு 1/2. இந்த 2 நிச்சயம் மேலே போயிடும். தலைகளை போடும்போது 2/1. அப்போ 2 2s are 4/8. 4/8 அளவு 1/2. 1/2 வந்து 0.5 யூனிட் ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர். இதான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டோம். என்ன கண்டுபிடிச்சாச்சு? சட்டக்காந்தத்தின் திருப்புத்திறன். சட்டக்காந்தத்தின் காந்த திருப்பு திறன். ஃபர்ஸ்ட் ஒன், த மேக்னெட்டிக் மொமெண்ட் ஆஃப் த மேக்னெட். சரி, அடுத்தல என்னது பண்ணுறோம்? ரொட்டேட் பண்ணுறோம். மிகவும் உறுதியான ஒருங்கமைப்பிலிருந்து மிகவும் உறுதியற்ற ஒருங்கமைப்பிற்கு சட்டக்காந்தத்தை நகர்த்துகிறது. அதாவது மோஸ்ட் ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன்லேருந்து மோஸ்ட் அன்ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷனுக்கு என்ன செய்கிறோம்? மூவ் பண்ணுறோம் அந்த மேக்னெட்டை. அது ஒர்டன் கண்டுபிடிக்கணும். மோஸ்ட் ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷனா தீட்டா 0, மோஸ்ட் அன்ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷனா தீட்டா 180. அப்போ தீட்டா ஈக்குவல் டு 0லேருந்து 180 வரை என்ன செய்கிறோம்? ரொட்டேட் பண்ணுறதுக்கு ஒர்டன் கண்டுபிடிக்கணும். ஸோ ஒர்டன் ஈக்குவல் டு பிஎம்பி இன்ட்டு காஸ் தீட்டா, லிமிட் வந்து 0 to 180. எதுலேருந்து எங்கே ரொட்டேட் பண்ணுறோம்? 0லேருந்து 180. அடுத்து நம்ம காஸ் 180 மைனஸ் காஸ் 0 வந்துடும். காஸ் 180 -1 மைனஸ் காஸ் 0 1. அப்போ -1 -1 -2. ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸாக மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 1 + 1 2. 2 PMB. அப்போ மைனஸாக மைனஸ் ப்ளஸ் ஆயிடுது. ஏன்னா இங்கே ஒரு மைனஸை நம்ம காமனாக என்ன செஞ்சிடறோம்? வெளியே எடுத்துருந்தோம். இந்த மைனஸை காமனாக வெளியே எடுத்துருந்தோம். ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ அந்த மைனஸும் இந்த மைனஸும் சேர்ந்து என்ன ஆயிரும்? ப்ளஸ் ஆயிரும். அப்போது 2 PMB. பிஎம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்படிதானே? இதுக்கு முன்னால் கண்டுபிடிச்சோம்ல 0.5 இன்ட்டு 0.8. இப்போ 2 × 0.5 அளவு 1. 2 × 0.5 1. 1 × 0.8 0.8. ஸோ ஒர்டன்ஸ் ஈக்குவல் டு 0.8 ஜூல் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து தேர்ட் ஒன். தேர்ட் பார்ட் என்ன? Work done by the applied magnetic field in this case. Work done by the external magnetic field. அதுக்கு ஃபார்முலா வந்து என்னன்னா -2 PMB. நம்ம ஏற்கனவே ப்ளஸ் 2 PMB கண்டுபிடிச்சிட்டோம். அதில் மைனஸ் சைனை போட்டுரு, அவ்வளோதான். W எழுது 2 PMB. மேக்னெட்டிக் ஒர்க் டன் பை த எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அளவு -2 PM இன்ட்டு B. அப்போ மைனஸை போட்டு எழுதணும். அப்போ -0.8 ஜூல். அவ்வளோ சிம்பிளாக முடிச்சிடலாம். அடுத்து 5th sum.
நல்லா வாஸ்து பாரு, வாஸ்து தான் நினச்சி நல்லா புரியும். A non-conducting sphere, ஒரு ஸ்பியர் இருக்கு, இட் இஸ் non-conducting, has a mass of 100 gram, மாஸ் அளவு 100 gram, radius 20 centimeter. A flat coil of wire with turns 5 is wrapped tightly around it, with each turns concentric with the sphere. This sphere is placed on an inclined plane such that plane of the coil is parallel to the inclined plane. A uniform magnetic field of 0.5 Tesla exists in the region in vertically upward direction. Compute the current I required to rest the sphere in equilibrium. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? I கண்டுபிடிக்கணும், கரண்ட் கண்டுபிடிக்கணும். அதாவது 100 கிராம் நிறையும், மாஸ் அளவு 100 கிராம். இப்போ கிராம கிலோகிராம் மாற்றோம்னா இன்ட்டு 10⁻³ கிலோகிராம். 100 into 10⁻³ கிலோகிராம். 20 சென்டிமீட்டர் ஆரமும் கொண்ட மின்கடத்தா கோளத்தை சுற்றி தட்டையான கம்பியை கொண்டு 5 சுற்றுகள் இறுக்கமாக சுற்றப்படுகிறது. அப்போ 6 அளவு 20 சென்டிமீட்டர், சென்டிமீட்டர் மீட்டராக மாற்ற 10⁻² மீட்டர். இப்போ 20 into 10⁻² மீட்டர். எண் கொடுத்துருக்கு, எத்தனை சுற்று? 5 சுற்று. எண் 5 இறுக்கமாக சுற்றப்படுகிறது. கம்பிச்சுருளின் தளம் சாய்தளத்திற்கு இணையாக இருக்கும்படி கோளம் சாய்தளத்தின் மீது வைக்கப்பட்டுள்ளது. 0.5 டெஸ்லா வலிமை கொண்ட காந்தப்புலம் செங்குத்தாக மேல் நோக்கி செயல்படும்படி அமைக்கப்பட்டு கம்பிச்சுருள் வழியாக பி அளவு 0.5 டெஸ்லா. 0.5 டெஸ்லா வலிமை கொண்ட காந்தப்புலம் செங்குத்தாக மேல் நோக்கி செயல்படும்படி அமைக்கப்பட்டு கம்பிச்சுருள் வழியே மின்னோட்டம் செலுத்தப்படுகிறது. எவ்வளவு மின்னோட்டத்தை கம்பிச்சுருள் வழியே செலுத்தினால் கோளம் சாய்தளத்தின் மீது சமநிலையில் நிற்கும்? அட் ஈக்லிபிரியம். அப்போ அட் ஈக்லிபிரியம் NBA sin θ ஈக்குவல் டு MGR sin θ. அந்த ஆங்கிள் இருக்கிறானல்ல, ஆங்கிள் தீட்டா. சரி, இப்போ NBI ஏக்கு தீட்டா sin θ இது கேன்சல் ஆயிருது. NBI ஏ வந்து அளவு ஏரியா பரப்பளவு πr² இன்ட்டு MGR. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஐ தான் கண்டுபிடிக்கணும், மற்ற எல்லாத்தையும் அங்கே கொண்டு போயிருந்தோம், மற்ற எல்லாத்தையும். அப்போ I = MGR/NB இன்ட்டு πr². இன்னும் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். எம்முக்கு அளவு 100 into 10⁻³ ஜி அளவு 10 போட்டாச்சு. பை NB ஒரு இந்த ஆறும் ஒரு 6 எனர்ஜியும் கேன்சல் ஆயிரும். இங்கே ஒரு 6 இருக்குது, இங்கே r² இருக்குது, அந்த 6 எனர்ஜியும் கேன்சல் ஆயிரும். அதனால் இங்கே நம்ம r சப்ஸ்டியூட் பண்ணோம்னா கீழே நினச்சிட்டோம், ஒரு r மட்டும் போட்டுக்கிட்டோம். n அளவு 5 இன்ட்டு பி அளவு 0.5 இன்ட்டு πr. r ஏன் வந்துச்சு? இந்த ஆறும் இந்த ஒரு 6 இருந்துச்சு, இது கேன்சல் ஆகிறதுனால இங்கே r மட்டும் வருது. அடுத்தலாம் 6 சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். 6 அளவு 20 into 10⁻², 20 into 10⁻². இனிமேல் சிம்பிளிஃபை பண்ணுறோம். சிம்பிளிஃபை பண்ணும் பொழுது அப்போது என்னெல்லாம் இருக்குது? 1/5 இன்ட்டு n வந்து 5 இன்ட்டு 0.5 இன்ட்டு π இன்ட்டு 20 இன்ட்டு 10⁻². 520s are 100. 520s are 100. சரிண்ணா? 100 ஏற்கனவே ஒரு 10⁻² இருக்குது. இந்த 0.5 நம்ம எடுக்கலை, கன்சிடர் 0.5 அப்படி வச்சுக்குவோம். சரியா? 5 into 20 100. 100 10⁻²ன்னு வச்சுக்கலாம். இங்கே ஏற்கனவே ஒரு 10⁻² இருக்குது. இப்போ 10⁻², 10⁻² நிச்சயம் கேன்சல் ஆயிரும். மிச்சம் என்ன தான் இருக்குது? 0.5 π. ஸோ 1/0.5 π. 0.5 எப்படி போடலாம்? 1/2. 0.5 1/2. 1/2ங்கிறது 0.5. இப்போ 0.5க்கு பதில் 1/2ன்னு போடுறோம். இந்த 2 நிச்சயம் மேலே போயிடும். 1/2. 1/2 கீழே போடும்போது கீழே இருக்க by2 எங்கே போயிடும்? மேலே போயிடும். 2/π இன்ட்டு ஆம்பியர். அதோட யூனிட் என்னது? ஆம்பியர். ஸோ I = 2/π ஆம்பியர். சரி, இதில் ஒரு ஸ்டெப் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா பார்த்துக்க. 520s are
100 into 10 power minus 2. அப்போ 100 10 power 2 into 10 power minus 2 கேன்சல் ஆகிடுது. அதே மாதிரி இந்த 6 இருந்துச்சுன்னா கேன்சல் ஆகும். நீ எழுதி நினச்சணும் செய்து பார்க்கணும். இப்போ சொன்னதை வச்சு ஓரளவு புரியும். நீ நினச்சணும் ஒரு ரஃப் நோட் எடுத்து திருப்பி நீயா நினச்சணும் செய்து பார்க்கணும். எல்லா சமயம் செஞ்சு பார்த்தோன்னா திருப்பி எப்போ கேட்டாலும் செஞ்சலாம் எழுதிடலாம், மனசில் தங்கிடும். நீயா சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தா தான் நீ வேணாலும் செய்ய முடியும். மேத்ஸ்லாம் இந்த டெரிவேஷன்ஸ் பார்ட் எல்லாமே நீயா செய்து பார்க்கணும். சரி, அடுத்த லாஸ்ட் சம், 6th sum. Calculate the magnetic field at the center of a square loop which carries a current of 1.5 ampere. Length of each side being 50 centimeter. First given எழுதிடுவோம். 1.5 ஆம்பியர் மின்னோட்டம் பாயும் சதுர வடிவ கடத்தியின் மையத்தில் ஏற்படும் காந்தப்புலத்தை காண்க. I எந்த அளவு 1.5 ஆம்பியர். A அளவு சதுரத்தின் ஒவ்வொரு பக்கங்களின் நீளமும் 50 சென்டிமீட்டர். அப்போ ஏ அளவு 50 சென்டிமீட்டர், 50 சென்டிமீட்டர் ஆகும். 50 into 10 சென்டிமீட்டர் மீட்டராக மாற்ற into 10 power minus 2 மீட்டர். என்ன கண்டுபிடிக்கணும்? காந்தப்புலத்தை காண்க. காந்தப்புலம் பி, அதாவது கால்குலேட் த மேக்னெட்டிக் ஃபீல்டு அட் த சென்டர் பி கண்டுபிடிக்கணும். சரி, ஃபார்முலாவுக்கு வரும். ஃபார் சிங்கிள் சைடு ஆஃப் அ ஸ்கொயர். அந்த ஸ்கொயர் இப்போ ஸ்கொயருக்கு எத்தனை சைடு இருக்கும்? 4 சைட்ஸ் இருக்கும். அப்போ ஒரு சிங்கிள் சைடுக்கு பிக்கு ஃபார்முலா மியூ நாட் ஐ பை 4 பை ஏ சைன் பை 1 ப்ளஸ் சைன் பை 2, சைன் பை 1 ப்ளஸ் சைன் பை 2 ஸ்கொயருக்கு. ஸோ மியூ நாட் ஐ பை 4 பை ஏ, மியூ நாட் அளவு 4 பை into 10 power minus 7. மியூ நாட்டோட வேல்யூ எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இட்ஸ் அ கான்ஸ்டன்ட். கொடுக்கட்டாலும் என்ன செய்யணும்? யூ மஸ்ட் நோ தட் வேல்யூ. ஐ எந்த அளவு 1.5 ஆம்பியர், 1.5 பை 4 பை இன்ட்டு ஏ. ஏ வந்து அளவு 50 into 10 power minus 2. sin 45 plus sin 45. இதில் வந்து ஒரே ஒரு சின்ன மிஸ்டேக் இதாகிட்டு, அதாவது இது ஏ கிடையாது, இது வந்து எனது லென்த்து. சரியா, சைடோட லென்த்து. ஏ வந்து எவ்வளோனா L/2. இந்த ஸ்கொயர் அப்படிங்கும்போது அந்த இன்னர் சைடு அந்த லென்த் வந்து பார்த்தோம்னா லென்த் இஸ் ஈக்குவல் டு ஏ இஸ் ஈக்குவல் டு லென்த் பை 2. இது வந்து மொத்த சைடோட லென்த்து. இந்த சென்டருக்குள்ள டிஸ்டன்ஸை பார்த்தோன்னா அதில் பாதி வரும். சரியா, ஆஃப் த லென்த். அப்போது ஏ இஸ் ஈக்குவல் டு L/2. அதனால் 25. அப்போ ஏ வந்து அளவு 50 சென்டிமீட்டர், 50 into 10 power minus 2 மீட்டர். அப்போது இது வந்து லென்த்து. அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு L/2. அப்போ 25 into 10 power minus 2 மீட்டர். அந்த ஒரு கரெக்ஷன் பார்த்துக்க. இது வந்து அளவு எல். ஏ இஸ் ஈக்குவல் டு L/2. 25 into 10 power minus 2 மீட்டர் இந்த sin 45 plus sin 45. சரி, இப்போ இந்த 4 பையும் நிச்சயம் கேன்சல் ஆயிரும். அடுத்து அப்போ 1.5 மட்டும் இருக்குது, இன்ட்டு 10 power minus 7. கீழே இருக்குது 25 into 10 power minus 2. sin 45 அளவு 1/√2. இந்த sin 45 ஒரு 1/√2. 1/√2 plus 1/√2. இப்போ இல்லை எல்சிஎம் எடுக்கிறோம். √2 கீழே காமனாக எடுத்துருந்தோம். அப்போ மேலே 1 + 1 2. 2/√2ன்னு வரும். 2/√2. √2 எங்கே வந்துட்டோம்? 2 அங்கே வச்சுக்கிட்டோம். அதுதான் 1 + 1 2. அடுத்து 2 into 1.5 3. 3 into இந்த 10 power minus 2 மேலே போகும்போது 10 power plus 2 ஆயிரும். அப்போ 10 power minus 5. 3 into 10 power minus 5 by 25. இந்த √2 காமன் எடுத்தோம்னா அந்த √2. 25√2. √2ஓட வேல்யூட 1.414. ஸோ 3 into 10 power minus 5 by 25 into 1.414. 25 into 1.414 அளவு 35.35. 35.35. இது வந்து பி. ஃபார் அ சிங்கிள் சைடு ஆஃப் அ ஸ்கொயர். இப்போ ஸ்கொயருக்கு 4 சைடு இருக்குது. அப்போ 4ஆல் மல்டிப்ளை பண்ணியிருந்தோம். அப்போ 4 into 3 into 10 power minus 5 by 35.35. 4 3s are 12. 12 into 10 power minus 5 by 35.35. இதை சிம்பிளை பண்ண லாக் பார்த்து நிச்சயம் டிவைட் பண்ண சைடில் எப்படினாலும் நிச்சயம் டிவைட் பண்ணிக்க. அது லாக் 12 பாரு, லாக் 35.35 பாரு, 35 பாரு, ரெண்டு செப்பரேட் பண்ணி ஆன்டி லாக் பார்த்தோம்னா 0.3394ன்னு வரும். இன்ட்டு 10 power minus 5. இப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னா மேலே இங்கே 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். மேலே 10ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 3.394 ஆயிரும். கீழே டிவைட் பண்ணும்போது மேலே போகும்போது 10 power minus 1. இப்போ 10 power minus 6. அப்போ 3.394 into 10 power
minus 6. ரவுண்ட் ஆஃப் பண்ணோம் அப்படின்னா 3.394 போட்டுக்கலாம். அப்போ 3.4 into 10 power minus 6 டெஸ்லா. அவ்வளோதான். 6 சம்மையும் பார்த்தாச்சு. இந்த லெசனில் உள்ள 6 சம் பார்த்தாச்சு. இந்த கிளாஸில் அசைன்மெண்ட் இருந்துச்சு, இது கிடையாது. ஏன்னா ப்ராப்ளம் மட்டும் பார்த்தோங்கிறனால அசைன்மெண்ட் கொடுக்கல. அடுத்த கிளாஸில் வந்து கிடைக்கும். நான் அடுத்த கிளாஸ் ஃபுல்லாக கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த பேப்பர்ஸ்லாம் பார்த்துட்டோம். இன்றைக்கி எல்லாம் கலெக்ட் பண்ணி எப்படி எழுதியிருக்கேன் அப்படிங்கிறத நினச்சி கோ த்ரூ பண்ணுவோம். அடுத்தல வில் டிஸ்கஸ் த ஆன்சர்ஸ். அதுக்குரிய கரெக்ட் ஆன்சர்ஸ் நினச்சோம் அடுத்த கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ.